எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி நண்டு குழம்பு பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நண்டு குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நண்டு குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா புதினா காமிக்கிறாங்க, அப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் பட்டை, கிராம்பு அண்ட் தென் பிரியாணி பவுடர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பிரியாணி பவுடர் வரும். அப்புறம் தேங்காய் காமிக்கிறாங்க. அதுக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட் நண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பட்டை, கிராம்பு, அந்த பட்டை இலை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறாங்க. ஸோ அதை வந்து பொடியாக்கிக்கிறோம். இட்ஸ் கால் பிரியாணி பொடி. ஸோ அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சீரகம், சோம்பு, அப்புறம் பெப்பர். இதுதான் முக்கியமான இன்க்ரீடியன்ட். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து நண்டு குழம்பு வந்து பண்ண போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா பெப்பர் நண்டு குழம்பு அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து அரைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி, பூண்டு, அப்புறம் மிளகா, அப்புறம் வெங்காயம் வந்து நம்ம துருவி போட்டுறோம். துருவி வந்து ஆயிலில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெங்காயம் போட்டுறோம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் அந்த பிரியாணி பவுடர் அரைச்சது, அப்புறம் இஞ்சி, பூண்டது. அடுத்த மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நண்டு நம்ம போட்டுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா திங்ஸையும் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு எல்லாமே அரைச்சி வச்சுட்டேன். ஸோ அடுத்து வந்து இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போடுறோம். அடுத்து கல் உப்பு, அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்திங்க. ஸோ அடுத்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம பெப்பர் அரைச்சி வச்சுருப்போம்ல, ஸோ அந்த இது போடணும். ஸோ குழம்பு வந்து க்ரீமியாக வரணும்ல, ஸோ அதனால் நம்ம தேங்காய், அப்புறம் தக்காளி, கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து இதை அரைச்சிடணும். நல்லா சாஃப்டாக ஃபுல்லாக எல்லாமே அரைச்சிடணும். அரைச்சிட்டு அது மேலே ஊற்றுறப்ப நல்லா கிரைண்ட் ஆகி நம்மளுக்கு குழம்பு அப்படியே வந்துடும், பெப்பர் குழம்பு. ஸோ இதுக்கு மேலே லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெப்பர் வந்து ஃபுல்லாக தூவுவாங்க. ஸோ பெப்பரை வந்து ஒரு 3 விசில் வச்சு அடிக்கலாம். இது வந்து குக்கர்லேயே நீங்கள் பண்ணலாம். சாதாரணமாக ஒரு பெரிய டெபரா அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுங்கன்னா அதையும் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ அடுத்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் நண்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ பார்க்கலாம். லாஸ்ட் ஒரு 3 விசில்ஸில் எங்களுக்கு வந்து ஒரு நண்டு சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு, பெப்பர் குழம்பு. ஸோ நீங்கள் பாருங்கள், அது வந்து விசில் வந்ததுக்கப்புறம் நண்டு குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த தடவை சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி டாடா, பை பை. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.